எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சதான்னு கேட்டா உண்மையிலே எல்லாமே முடிஞ்சதா? உன்னை பிரிஞ்ச அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். அப்ப மச்ச உனக்கு எல்லாம் புரியும்ல. நீ இல்லாத லைஃப் எனக்கு வேண்டாம். ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். சிறுகடை காசை சீரியலை இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த சூப்பர் எபிசோட் தான் சொல்லணும். ஆனால் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் வியூவர்ஸ் எல்லாரையுமே விஜயா மேலே செம்ம காண்டில் இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார்காரி இந்த அளவுக்கு கேவலமாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் இன்னைக்கு விஜயா நடந்திருக்காங்க, நடந்துக்கிட்டாங்க. ஸோ மீனா கர்ப்பம் ஆகலை அப்படின்னாலும் எங்கே கர்ப்பம் ஆகிடுமாவளோ, ஸோ மனோஜ் தான் குழந்தை பிறக்கணும், இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாது, இவங்களுக்கு என்ன அவசரம் அப்படி இப்படின்னு வார்த்தையை வாரி இறைச்சிருக்காங்க. பட் வழக்கம் போல் இப்போது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோ பேசி இப்போ விஜயாவை சமாளிச்சிட்டாரு. பட் ஈவந்தோ விஜயா பேசி இப்போது முத்துவாகட்டும் மீனாவை ஹர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மனோஜுக்கு பணம் கிடைச்சிடுச்சு. அதுவும் யார் அப்படின்னா, இப்போ கனகா அம்மா பணம் குடுத்துட்டாங்க. அந்த பணத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த மனோஜ் என்ன பண்றான் அப்படின்னா, வீட்ல காமிக்கிறான். இப்போ அது மட்டும் இல்லாம ரோகிணிக்கும் கால் பண்ணி, ஸோ பணம் ரெடி ஆயிடுச்சு. நாளையோட எல்லாம் முடியுது அப்படின்னு சொன்னதும், இந்த பக்கம் ரோகிணி ஆகட்டும், இங்க வீட்ல மனோஜ் ஆகட்டும், 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மிஸ் பண்ணி, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வியூவர்ஸோட கேள்வி என்ன அப்படின்னா, 2 பேரும் பிரிய போறது உண்மையா இல்லையா அப்படின்றது தான். ஸோ, அதுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அ அ டெஃபினேஷன் குடுத்துட்ருக்காங்க. என்ன அப்டின்னா, கதைக்களத்தில லாஸ்ட்டா ஏதாச்சும் ட்விஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த இப்போ பிரிய போறதுக்கு லாஸ்ட்டு செகண்ட்ல ரோகிணி கர்ப்பமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அந்த செகண்ட்ல இவங்க அந்த தள்ளி பிரிய போறது தள்ளி போகலாம் அப்டின்ற மாரியும், இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான அ கற்பனைகள இதில குடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னாக போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை ரோஹிணி கர்ப்பமாகலாம். அப்படி இல்லாட்டி டிவோர்ஸ் ஆனாலும், அதுக்கப்புறம் இங்கே இந்த கனகா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நினைவு திரும்பி, இவங்க மனோஜ வேணான்னு சொல்லிட்டும் போகலாம். அதுக்கப்புறமா ரோஹிணி, மனோஜும் சேர்ந்து வாழலாம். இல்ல ரோகிணி இப்போ பிரிஞ்சு போயிருந்தாலும், ரோகிணிக்கு கர்ப்பமாகலாம். அவங்களுக்கு குழந்தை பொறக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரோகிணி ஏதாச்சும் ஆயி, அந்த குழந்தைய முத்து, மீனா எடுத்து வளர்க்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அ கற்பனை குடுத்துட்ருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ஏனாக போகுது? மனோஜுக்கும், ரோஹிணிக்கும் விவாகரத்து நடக்குமா? அவங்க பிரிவாங்களா? மாட்டாங்களா? என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா எப்பயுமே டைரக்டர் கடைசி கட்டத்தில ரோஹிணிய காப்பாத்துவாரு அப்படின்றதால, இப்பயும் ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படின்றது தான் வியூவர்ஸ் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க.